ஹே கைஸ், சதீஷ் ஃப்ரம் இன்ட்ராக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டஸ்டர் காருக்கான சன் ஃபிலிம் ஒர்க் தாங்க. ஃப்ரண்ட்டு சைடு பேக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். கஸ்டமர் வண்டியில் ஆல்ரெடி லோ குவாலிட்டி சன் ஃபிலிம் ஒட்டியிருந்தாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம சன் ஃபிலிம் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டமரோட கேட்டிருந்த ரெக்யர்மெண்ட் ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு வந்து டார்க் தேவைப்பட்டுச்சு, நல்ல ஏசி கவரேஜ் நல்லா நிற்கணும், அதே மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த சன் ஃபிலிம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப டார்க் நீங்கள் ஒட்டும் போது அதர் ஸ்டேட்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிப்பாங்க. ஏன்னா இதுக்கு ஃபைன் போடுவாங்க. நீங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஜாஸ்தியான ஃபைன்ஸ் விழுகும். ஏன்னா இந்தியன் நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா 70% விசிபிலிட்டி, அதாவது வெளியிலிருந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது அப்படியே தெரியணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து சில பேர் என்னென்னு நினச்சிக்கிறாங்க, டார்க் ஒட்டும்போது அதிக கூலிங் நிற்கும், ரொம்ப லைட்டாக ஒட்டும்போது ஏசி கவரேஜ் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு தான் எல்லாருமே டார்க் கேட்குறாங்க. ஸோ அப்படி கிடையாது. நீங்கள் எந்த ஃபிலிம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ப்ரீமியமான உங்களோட குவாலிட்டி மாறும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்கள் காருக்கு எதாவது நீங்கள் சன் ஃபிலிம் ஒர்க் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வின்ட்ராக்கை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி சன் ஃபிலிம் ஒட்டியிருக்கோம், அதில் எதாவது ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது, இல்லை வந்து எனக்கு ஃப்ரண்ட்டை ஒட்டணும், ஃப்ரண்ட்டில் என்ன மாதிரியான ஷீட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவோங்க. ஸோ ஃபர்தராக எதாவதுனா நீங்கள் வின்ட்ராக் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்குங்க.